ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் நாளங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் நாளங்களை ஆராய்ந்து அறிபவரே,
அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. பரிபூரணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை தயவு. அன்பு மகிழ்ச்சி சமாதானம் நீடிய பொறுமை தயவு. விசுவாசம் நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் தாருமையா. விசுவாசம் நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் தாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அன்பானவர்களே, ஒரு பெண்மணி தினந்தோறும் ஒரு இலையில் 2 வடைகளை 2 ரொட்டி துண்டுகளை கொண்டு காம்பவுண்டு சுவரில் வைத்து விடுவார்கள். அந்த வழியாக யாராவது வருகிறவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போவார்கள். அப்படியாக அந்த வழியாக வருகிற ஒரு கூனல் முதுகு கிழவன் அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து கொண்டு செல்வார். செல்லும்போது அவர் ஏதோ முணுமுணுத்து கொண்டே செல்வார். அப்பொழுது அந்த பெண்மணி, இவர் ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு எதையோ முணுமுணுத்து கொண்டு செல்கிறாரே, என்னத்தான் முணுமுணுத்து செல்கிறார் என்று சொல்லி ஒரு நாள் அந்த காம்பவுண்டு சுவரின் பக்கத்தில் நின்று கேட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர் ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு செல்லும்போது, நீ செய்த பாவம் உன்னிடத்திலேயே இருக்கும்,
நீ செய்த புண்ணியம் உன்னிடத்திலேயே திரும்பும் என்று சொல்லி இப்படியாக அவர் சொல்லி முணுமுணுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போ ஒரு தினமும் நான் ரொட்டியை வைக்கிறேன், தினமும் இந்த கூனிக்கு முதுகு கிழவன் எடுத்து கொண்டு போகிறான், ஆனால் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா அப்படி என்று அவளுக்கு தோணியது. ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இந்த மனுஷன் தொலைஞ்சு போகட்டுமே அப்படி என்று சொல்லி அவள் முறுமுறுக்கிறார் உள்ளுக்குள்ள. ஏதோ அவள் செய்த பாவம், நீ செய்த பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உங்ககிட்டயே திரும்பும் என்று சொல்லி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவள் அதை இப்படி தினமும் சொல்லுகிறான் என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டாள். ஒரு நாள் அவள் அந்த ரொட்டி துண்டில் விஷத்தை தடவி வைத்து இவன் தின்று செத்து தொலையட்டும் என்று சொல்லி அவள் கொண்டு வைத்தாள். அப்பொழுது அவளுடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றியது, அந்த மனிதன் செய்வது போல நானும் செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி அந்த விஷந்தடவுன ரொட்டி துண்டுகளை எடுத்து எறிந்து விட்டு மீண்டும் நல்ல ரொட்டி துண்டுகளை அவள் அந்த மதிலின் மேல் வைத்தாள். அப்பொழுது அந்த கூனல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு அது இப்படியே தான் சொல்லி கொண்டு போனார். நீ செய்த பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே போனார். அப்போ ஒரு நாள் அன்றைக்கு மத்தியான நேரத்தில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. அவளுடைய ஒரே மகன் வேலை தேடி கடந்து சென்றிருந்தான். 1 மாதத்திற்கு பிறகு அவன் தள்ளாடியபடி மிகவும் சோர்ந்து போய் களைப்படைந்தவனாக அழுக்கு வஸ்திரத்தோடெல்லாம் அப்படி வந்தவன் வீட்டில் சேருகிறான். அப்பொழுது அவன் அம்மாவிடம் சொல்லுகிறான், என்னுடைய பர்ஸு தொலைஞ்சு போச்சு, என்னுடைய கையில் சுத்தமாக காசு இல்லை, எனக்கு ரொம்ப பசி மயக்கம், நான் நல்ல பயங்கரமான வெயில், அதில் நான் மயங்கி விழுந்து விட்டேன். அப்பொழுது கண்முழித்து பார்க்கும்போது ஒரு கூனல் வயது கூனல் முதுகுடைய கிழவர் எனக்கு 2 ரொட்டி துண்டுகளை கொடுத்தார். அவர் அந்த கொடுத்த ரொட்டி துண்டுகளை தின்றுதான் நான் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி சொன்னாள். அப்பொழுது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த ரொட்டி துண்டுகளை, விஷம் கலந்த ரொட்டி துண்டுகளை நான் வைத்திருந்தால் அது என்னுடைய மகனுக்கே அது யமனாக மாறியிருக்குமே என்று சொல்லி அவள் பயங்கரமாக பயப்பட்டால். அவளுடைய கண்கள் கலங்கினதாக பயங்கரமாக கலங்கியது. அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த கூனல் முதுகு அந்த கிழவர் சொன்ன அந்த காரியம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. நீ செய்த பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த காரணத்தின் அந்த பழமொழியின் அர்த்தத்தை, அந்த நிஜமாக அவர் சொல்லி கொண்டு போனதன் கருத்தை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்லி நாம் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். கலாத்தியர் 6:7 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். அன்பானவர்களே, நாம் நம்முடைய நற்கிரியைகளினால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அன்பானவர்களே, நாம் ஏழைக்கு நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் அதை கடனாக பெற்றுக்கொண்டு அவர் ரெட்டிப்பாக நமக்கே திருப்பி தருவார். நாமும் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, 2019 நடத்தினது போல உபவாச கூட்டம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நடைபெறும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நடைபெறும். ரெண்டு ராஜாக்கள் 6 மற்றும் 7 அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து,
இந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான்.